பொறுப்புகள் சம்பந்தமாகவும் இவ்வுரிமை கேட்டு பெறப்படலாகாது. உறுப்புரை 15. ஒரு தேசிய இனத்தினராகியவிருக்கும் உரிமை ஒவ்வொருவருக்கும் உண்டு. எவரினும் தேசிய இனத்துவம் மனப்போக்கான வகையில் இழப்பிக்கப்படுதலோ அவரது தேசிய இனத்தை மாற்றுவதற்கான உரிமை மறுக்கப்படுதலோ ஆகாது. உறுப்புரை 16. முழு வயதடைந்த ஆண்களும் பெண்களும் இனம், தேசிய இனம் அல்லது சமயம் என்பன காரணமாக கட்டுப்போடுவதுமின்றி திருமணம் செய்வதற்கும் ஒரு குடும்பத்தை உருவாக்குவதற்கும் உரிமை உடையவராவர். திருமணம் செய்யும் பொழுது, திருமணமாகி வாழும் பொழுதும், திருமணம் குலைக்கப்படும் பொழுதும் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் சம உரிமை உண்டு. திருமணம் முடிக்கவிருக்கும் வாழ்க்கை துணைவோரின் சுதந்திரமான முழு சம்மதத்துடன் மட்டும் திருமணம் முடிக்கப்படுதல் வேண்டும். குடும்பமே சமுதாயத்தில் இயற்கையானதும் அடிப்படையானதுமான அலகாகும். அது சமுதாயத்தினாலும் அரசினாலும் பாதுகாக்கப்படுவதற்கு உரித்துடையது. உறுப்புரை 17. தனியாகவும் வேறொருவருடன் கூட்டாகவும் ஆதனத்தை சொந்தமாக வைத்திருப்பதற்கு ஒவ்வொருவருக்கும் உரிமை உண்டு. எவரினும் ஆதனம் ஒரு தலைப்பட்ட மனப்போக்கான வகையில் இழக்கப்படுதல் ஆகாது. உறுப்புரை 18. சிந்தனை சுதந்திரம், மனசாட்சி சுதந்திரம், மத சுதந்திரம் என்பவற்றுக்கு ஒவ்வொருவருக்கும் உரிமையுண்டு. இவ்வுரிமையனுள் ஒருவர் தமது மதத்தை அல்லது நம்பிக்கையை மாற்றுவதற்கான சுதந்திரம், போதனை, பயில்நெறி, வழிபாடு, அந்நுட்டானம் என்பன மூலமும் தத்தமது மதத்தை அல்லது நம்பிக்கையை தனியாகவும் வேறொருவருடன் கூடியும் பகிரங்கமாகவும் தனிப்பட்ட முறையிலும் வெளிப்படுத்தற்கான சுதந்திரம் அடங்கும். உறுப்புரை 19. கருத்து சுதந்திரத்துக்கும் பேச்சு சுதந்திரத்துக்கும் எவருக்கும் உரிமை உண்டு. இவ்வுரிமையானது தலையீடின்றி கருத்துக்களை கொண்டிருத்தற்கும் இவ்வழி வகைகள் மூலமும் எல்லைகளை பொருட்படுத்தாமலும் தகவலையும் கருத்துக்களையும் நாடுவதற்கும் பொது பெறுவதற்கும் பரப்புவதற்குமான சுதந்திரத்தை உள்ளடக்கும். உறுப்புரை 20. சமாதான முறையில் ஒன்று கூடுவதற்கும் இணைவதற்குமான சுதந்திரத்துக்கு உரிமையுண்டு. ஒரு கழகத்தினை சேர்ந்தவராகிவிருப்பதற்கு எவரும் கட்டாயப்படுத்தலாகாது. உறுப்புரை 21. ஒவ்வொருவருக்கும் தத்தம் நாட்டின் ஆட்சியில் நேரடியாகவோ அல்லது சுதந்திரமான முறையில் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் மூலமாகவோ பங்கு பெறுவதற்கு உரிமையுண்டு. ஒவ்வொருவருக்கும் தத்தம் நாட்டிலுள்ள அரசாங்க சேவையில் சமமான முறையில் அமர்த்தப்படுவதற்கு உரிமையுண்டு. மக்களின் விருப்பே அரசாங்க அதிகாரத்தின் அடிப்படையாக அமைதல் வேண்டும். இவ்விருப்பமானது காலம் உண்மையாக நடைபெறும் தேர்தல்கள் மூலம் வெளிப்படுத்தப்படுதல் வேண்டும். இத்தேர்தல் பொதுவானதும் சமமானதுமாக வாக்களிப்புரிமை மூலமே இருத்தல் வேண்டுமென்பதுடன் இரகசிய வாக்குமூலம் அல்லது அதற்கு சமமான சுதந்திரமான வாக்களிப்பு நடைமுறைகள் நடைபெறுதல் வேண்டும். உறுப்புரை 22. சமுதாயத்தின் உறுப்பினர் என்ற முறையில் ஒவ்வொருவரும் சமூக பாதுகாப்புக்கு உரிமையுடையவர். அத்துடன் தேசிய முயற்சி மூலமும் சர்வதேசிய நாட்டிடை ஒத்துழைப்பு மூலமும் ஒவ்வொரு நாட்டினதும் அமைப்பு முறைக்கும் வனங்களுக்கும் இணையவும் ஒவ்வொருவரும் தத்தம் மதிப்புக்கும் தத்தம் ஆளுமை சுதந்திர முறையில் அபிவிருத்தி செய்வதற்கும் இன்றியமையாதவையாக வேண்டப்பெறும் பொருளாதார சமூக பண்பாட்டு உரிமைகளை பெறுவதற்கும் உரித்துடையவராவர். உறுப்புரை 23. ஒவ்வொருவரும் தொழில் செய்வதற்கான அத்தொழிலினை சுதந்திரமான முறையில் தேர்ந்தெடுத்து கொள்வதற்கான செய்யுந்தொழில் நியாயமானதும் அனுகூலமுடையதுமான தொழில் நிபந்தனைகட்டு இருப்பதற்கான தொழிலின்மைக்கெதிரான பாதுகாப்பு உடையோராயிருப்பதற்கான உரிமையை உடையர். ஒவ்வொருவரும் வேறுபோடுத்துவமின்றி சமமான தொழிலுக்கு சமமான சம்பளம் பெறுவதற்கு உரித்துடையவராவர். வேலை செய்யும் ஒவ்வொருவரும் தாமும் தமது குடும்பத்தினரும் மனித மதிப்புக்கிணைய உள்ள ஒரு வாழ்க்கையை நடத்துவதனை உரித்துப்படுத்தும் நீதியாவதும் அனுகூலமானதுமான ஊதியத்திற்கு உரிமையுடையவராவர். அவசியமாயின் இவ்வூதியம் சமூக பாதுகாப்பு வழிமுறைகளினால் குறை நிரப்படுவதாயிருத்தல் வேண்டும். ஒவ்வொருவருக்கும் தத்தம் நலன்களை பாதுகாப்பதற்கென
தொழிற்சங்கங்களை அமைப்பதற்கும் அவற்றில் தேர்வதற்குமான உரிமை உண்டு. உரிப்புரை 24. இளைய பார்வைக்கும் ஓய்விற்கும் ஒவ்வொருவரும் உரிமையுடையார். இதனுள் வேலை செய்யும் மணித்தியலாய வரையறை சம்பளத்துடனான காலகால விடுமுறைகள் அடங்கும். உறுப்புரை 25. ஒவ்வொருவரும் உணவு, உடை, வீட்டு வசதி, மருத்துவ காப்பு, அவசியமான சமூக சேவைகள் என்பன உட்பட தமதும் தமது குடும்பத்தினராலும் உடல்நலத்துக்கும் நல்வாழ்வுக்கும் போதுமான வாழ்க்கை தரத்துக்கும் உரிமையுடையவராவர். அத்துடன் வேலையின்மை, இயலாமை, கைமை, முதுமை காரணமாகவும் அவை போன்ற அவரது கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட பிற சூழ்நிலை காரணமாகவும் வாழ்க்கை வழி இல்லையாமை ஏற்படும் சந்தர்ப்பங்களில் பாதுகாப்புக்கும் உரிமையுடையவராவர். தாய்மை நிலையையும் குழந்தை பருவம் விசேட கவனிப்பிற்கும் உதவிக்கும் உரிந்துடையன. சகல குழந்தைகளும் அவை திருமண உரிவிலிட்ட பிறந்தவையானுஞ்சரி, அத்தலை உறவின்றி பிறந்தவையாயினுஞ்சரி சமமான சமூக பாதுகாப்பினை துய்க்கும் உரிமையுடையன. உறுப்புரை 26. ஒவ்வொருவருக்கும் கல்வி கற்பதற்கான உரிமையுண்டு. குறைந்தது தொடக்க அடிப்படை கட்டங்களிலாவது கல்வி இலவசமானதாயிருத்தல் வேண்டும். தொடக்க கல்வி கட்டாயப்படுத்தல் வேண்டும். தொழில்நுட்ப கல்வியும் உயர் தொழிற்கல்வியும் பொதுவாக பெறப்படத்தக்கனவாயிருத்தல் வேண்டும். உயர்கல்வியானது யாவருக்கும் திறமைப்படியின் மீது சமமான முறையில் கிடைக்க கூடியதாக்கப்படுதலும் வேண்டும். கல்வியானது மனிதனின் ஆளுமையை முழுதாகி விருத்தி செய்யுமாகவும் மனித உரிமைகளுக்கும் அடிப்படை சுதந்திரங்களுக்குமான மரியாதையை வளப்படுத்துமுகவாகவும் ஆற்றப்படுத்தப்படல் வேண்டும். அது சகல நாடுகளுக்கிடையேயும் இன அல்லது மத குழுவினர்க்கிடையேயும் மன ஒத்திசைவு, பொருதியுணர்வு, தோழமை ஆகியவற்றை மேம்படுத்தல் வேண்டுமென்பதுடன் சமாதானத்தை பேணுவதற்காக ஐக்கிய நாடுகள் சபையின் முயற்சிகளை மேற்கொண்டு செல்வதற்காகவும் வேண்டும். இது குழந்தைகளுக்கு புகட்டப்பட வேண்டிய கல்வியின் வகை தன்மையை முதலிலே தேர்ந்தெடுக்கும் உரிமை பெற்றோருக்குண்டு. உறுப்புரை 27. சமுதாயத்தின் பண்பாட்டு வாழ்க்கையில் சுதந்திரமாக பங்கு கொள்வதற்கும் கலைகளை தூய்ப்பதற்கும் அறிவியல் முன்னேற்றத்திலும் அதன் நன்மைகளிலும் பங்கேற்கப்படும் எவ்வொருவரும் உரிமையுண்டு. அறிவியல், இலக்கிய, கலை படைப்பின் ஆக்கியர் கர்த்தர் என்ற வகையில் அப்படைப்புகள் வழியாக வரும் ஒழுக்க நெறி பருப்பொருள் நலங்களின் பாதுகாப்பிற்கு அத்தகையோர் ஒவ்வொருவருக்கும் உரிமை உடையவராவர். உறுப்புரை 28. இப்பிரகடனத்தில் எடுத்து காட்டப்பட்டுள்ள உரிமைகளும் சுதந்திரங்களும் முழுமையாக எய்தப்படக்கூடிய சமூக சர்வதேசிய நாட்டிலே அமைப்பு முறைக்கு ஒவ்வொருவரும் உரித்துடையவராவர். உறுப்புரை 29. எந்த ஒரு சமூகத்தினுள் மாத்திரமே தத்தமது ஆளுமையின் கட்டர பூரணமான வளர்ச்சி சாத்தியமாயிருக்குமோ அந்த சமூகத்தின் பால் ஒவ்வொருவருக்கும் கடமைகள் உண்டு. ஒவ்வொருவரும் அவரது உரிமைகளையும் சுதந்திரங்களையும் பிரயோகிக்கும் பொழுது இன்னொருவரின் உரிமைகளுக்கும் சுதந்திரங்களுக்கும் உரிய அங்கீகாரத்தை மதிப்பையும் பெற்றுக் கொடுக்கும் நோக்கத்திற்காகவும் சனநாயக சமுதாயம் ஒன்றின் ஒழுக்கச் சீலம், பொதுமக்கள் ஒழுங்கைமதி, பொது சேமநலன் என்பவர்க்கு நீதியான முறையில் தேவைப்படக்கூடியவற்றை ஏற்படுத்துதல் வேண்டுமெனும் நோக்கத்துக்காகவும் மட்டுமே சட்டத்தினால் தீர்மானிக்கப்படும் வரையறைகளுக்கு மாத்திரமே கட்டப்படுவராயமைதல் வேண்டும். இவ்வுரிமைகளும் சுதந்திரங்களும் ஐக்கிய நாடுகள் சபையில் நோக்கங்களாகவும் நெறிகளுக்கும் முரணாக எவ்விடத்திலேனும் பிரயோகிக்கப்படலாகாது. உறுப்புரை 30. இப்பிரகடனத்தில் உள்ள எவையும் இதன்கண் எடுத்து காட்டப்பட்டுள்ள உரிமைகள் சுதந்திரங்கள் ஆகியவற்றிலுள்ள எவற்றையும் அழிக்கும் நோக்கத்துடைய ஏதேனும் முயற்சிகள் ஈடுபடுவதற்கும் அல்லது செயலேதனையும் புரிவதற்கும் எந்த ஒரு நாட்டுக்கோ குழுவுக்கோ அல்லது ஒருவருக்கோ உட்கிடையாக யாதேனும் உரிமையளிப்பதாக பொருள் கொள்ளப்படுதலாகாது. உலகளாவிய மனித உரிமைகள் அறிவிப்பின் முடிவு. இந்த பதிப்பகம்
பொது அதிகாரத்தில் உள்ளது.